ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஈஸியா ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கிளாஸ் அரிசிய எடுத்து பிரியாணி அரிசி தான் ஊற வச்சு நல்லா 3 தடவ கழுவிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சிடலாம். மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டனையும் போட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா சுண்டணும் மட்டனு. அப்புறம் 4 கிளாஸ் தண்ணிய ஊத்தி 4 விசில் விட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நீள் நீளமா கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு 1 கரண்டி நெய், 1 கரண்டி ஆயில் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடலாம். 4 பெரிய தக்காளிய மிக்ஸியில அடிச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். மசாலா தூளையும் அதிலேயே போட்டுடலாம். இதில டைப் பண்ணியிருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணிய மட்டனோட அதிலேயே போட்டு, இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுற அளவுக்கு போட்டுட்டு, அரிசியும் போட்டு, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி புதினாவ போட்டு, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு நல்லா கிளறி, கொஞ்சம் சுண்டுன உடனே மூடிய போட்டு தம் வச்சிரலாம். ஒரு 1/4 மணி நேரமே அதிகம் தான். ஒரு 12 நிமிஷத்துலயே சூப்பரா வெந்துடுச்சு. ஒரு தட்ல பரிமாறிக்கலாம். தயிர் பச்சடி வச்சுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் வச்சுக்கலாம். எக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.